Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஃபைனலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட மேலே தான் வந்துருந்தது. இன்னொன்று அந்த டெலிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் ரீ எக்ஸாமுக்காக கவர்மெண்ட் டெலிகிராமை ஒரு வாரத்துக்கு பேன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் டெலிகிராம்ஸ் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் டெலிகிராமோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தான் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒன்றும் பெருசாக இல்லை, சரிங்களா? ஆனால் இப்போ நேற்று ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹைக்கு மேலே. ஆனால் இந்த லெவல் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடியே 24,100 ஒரு பழைய ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி ட்ரெண்ட் ரிவர்சல் சொன்னேன். இன்னும் அந்த ஜோனுக்கு மேலே மட்டும் மார்க்கெட் போகாமல் இருக்குது. லைட்டாக டச் ஆச்சு, கீழே வந்துச்சு, திரும்பி இப்போ எண்டுக்கு க்ளோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி க்ளோசர் மேலே தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் இப்போ இதுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொன்று மெயினாக பார்க்க வேண்டியது சொன்னதான், ஃபெட் மீட் இன்னைக்கு இருக்கு, சரியா? அதனால எப்பவுமே நியூஸ்க்கு முன்னாடி எப்பவுமே மார்க்கெட் ஒரு சைடாக போச்சுன்னா அந்த சைடில் தான் போய் நிற்கன்றதுனால ஸோ இங்கே கிட்டத்தட்ட இது வச்சு. அப்புறம் இன்னைக்கு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா சில டாடா மோட்டர்ஸ் ஒரு 10% ஃபால் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎல்ஆரோட அவுட்லுக்கு, சரியா, ஜாக்வாரோட அவுட்லுக்கை பேஸ் பண்ணி அது ஃபால் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்தியா வீக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.5% டவுனு. யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1.35%. காலையில் 74 வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அதான் இப்போ இதுக்கப்புறம் 19th நம்மளோட சைனிங் செரமனி இருக்குதுல்ல, டீல் சைனிங் செரமனி, அதுக்குள்ள அது எதுவும் குழப்பமா இருந்தால் பிரச்சனை இல்லை, சரி. ஏன்னா இதுக்கு மேலே பெட்டர்மெண்ட் அப்படின்றது நல்ல நியூஸ்ன்றது ஒன்று. இந்த எஃப்எம் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில், எஃப்எம் ரிலேட்டடாக எஃப்ஐக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்ட்டு. அது மாதிரி ஏதாவது பாசிட்டிவ்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்விங்காகவே நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸ்விங்காகவே பார்த்தீங்க அப்படின்னா 23 ஆமாம், ஸ்விங்குன்னு பார்த்தீங்கன்னாலே இங்கே தான் இருக்குது, சரியா? ஸ்டாப்லாஸ் இருக்கக்கூடிய ஸ்விங். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டாப்லாஸ் வைப்பீங்கன்னா இதுக்கு வைப்பீங்களான்னா இல்லை, இது பெரிய ஸ்விங்காக எனக்கு என்னவோ பெருசாக தெரில. ஸோ மேபி இது உடஞ்சதுன்னா செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்டாப்லாஸ் வைக்கிற அளவுக்கு இது ஸ்ட்ராங்கான ஸ்விங்காக எனக்கு தெரியல. ஸோ ஸ்டாப்லாஸ்னாலே ஜென்ரலாக இது வரைக்கும் தான் வரணும். ஸோ அப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது டிப்பு வந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் பை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் இந்த மூவ்க்கு, ஓகேவா? இங்கே லாங் எடுக்கிறது நான் திரும்பி ப்ரிஃபர்டு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் 24,100 இந்த சேனல் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டெலிகிராம்லேயுமே இப்போ சாரி நம்மளோட வாட்ஸ்அப்லேயுமே சேனல்லே போட்டிருந்தேன். லாங் டேர்ம் சேனல்லாம் நீங்கள் 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், சரியா? 1 ஹவரில் மார்க்கெட் இப்போ இந்த சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எப்பவுமே இந்த சேனல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸு, ஓகேவா? ஒன்று இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸு, சரியா? இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு ப்ளஸ் இந்த புல் பேக் ஜோன், ஓகேவா? இது மேஜராக இருக்க இடத்துல ஹர்டிலாக இருக்கும் போது அப்போ இதை கிளியர் பண்ணணும்னா அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய புஷ் வேணும். அந்த புஷ் மேபி இன்னைக்கு ஃபெட்டு அவுட்கம் வருதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வராது, ஏன்னா பெருசாக இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் இருக்குது. அதனால அவங்க பண்ணுற டைட்னிங் நார்ம்ஸ்க்கு ஈக்விட்டி மார்க்கெட் பெருசாக புஷன் இருக்காது அப்படின்றது மாதிரி தான் என்னோட தாட் ப்ராசஸ். பட் அதான் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம என்ன நினைக்கலாம், நாளைக்கு தான் நடக்க போகுதுன்றது. மார்க்கெட்டோட ரியாக்ஷன் நாளைக்கு தான் தெரியும். ஸோ அதனால இன்கேஸ் நீங்கள் வச்சிருந்தீங்க, பொசிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா மட்டும் பார்த்துங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பொசிஷன்ஸ் கேரி பண்ணிட்டு வரோம். ஸோ மேலே போச்சு, திரும்பியும் மேலே தான் போயிருக்கு. இது இன்னையோட அவுட்கமாகவே பார்த்துலாமே. பொசிஷனல் அவுட்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அப்படி டீச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 17,000 நெகட்டிவ்ல இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அப்புறம் ஆல்மோஸ்ட் புல் பேக் வரும்போது ஃபுல்லாக ரிகவர் ஆயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல மேலே ஏறினதுக்கு அப்புறம் திரும்பி இந்த பழைய எம்டிஎம் நின்றுச்சு. ஸோ 17,000 நெகட்டிவ்ல நான் பெருசாக பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 23rd பொசிஷன்ஸ் தான், அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்கேன். மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் இந்த பொசிஷன்ஸ் வச்சுருந்தேன், சரியா? இந்த பொசிஷன் ஷார்ட்ல இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுனால இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன் நான், சரியா? எங்கே ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்குது, சரியா? அதுக்கு ப்ரொடெக்ஷன் இது வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அதை இந்த இது ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே பொசிஷனாகவே அது ஸ்டாங்கிளாகவே நமக்கு நோக்கி போட்டு வரேன். அதான் இப்போ இது இன்னைக்கு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 23rd ஓவராலாக ப்ராஃபிட் தான். இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30th ஜூனில் நெகட்டிவ்ல இருக்கும். எனக்கு கண்டிப்பாக நான் அந்த ரேஷஸ் வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுனாலே ஸோ இப்போ 30th பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 14 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலையில் பொசிஷன்ஸ் இருக்கும், 28th ஜூலை. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான், அந்த 17,000 ரூபா அதில் தான் இருக்குது நெகட்டிவாக. ஸோ நான் பொசிஷன்ஸ் இவ்வளோ தான் வச்சிருக்கேன். நேற்று பேசின மாதிரியே தான் வச்சிருக்கேன். மீதி எல்லாம் 23rd பொசிஷன் மட்டும் நோக்கி வச்சிருக்கேன். இது ஒரு அப்டேட். இன்னொரு ரெகுலராக நம்ம பண்ணுற அப்டேட்டில் ஃபர்ஸ்ட் அந்த இது பார்த்துருவோம். நம்மளோட ஆலிஸ் ஸ்கூலில் பெருசாக ஆர்டரே போட முடியும். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ மல்டிபிளாக ரேஷஸ் தான் வச்சிருந்தேன். அதனால் இன்றைக்கி அதோட என்ன சொல்கிறது, அது டிகேவா இல்லாமல் டெல்டாவாக
அது ப்ராப்ளமாக தான் இருந்தது. ஸோ அது நீங்கள் எப்படி 30th மூவ்னு பார்க்கலாம். 30th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 நெகட்டிவ்ல இருக்குது. சரியா, நான் அதில் வந்து அதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிருந்தேன். ஸோ உள்ள செல் வச்சிருந்தேன், அதை மட்டும் நவுத்தி 24ல் போட்டேன். வெளியிலன்னு சொல்ல முடியாது, இப்போ அது அட் த மணி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி இருக்குது. சரியா, ஸோ 30th பொசிஷன்ஸ் வந்து எடுத்து பார்ப்போம். 30th பொசிஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மட்டும் இதை வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷியோ வச்சிருக்கேன். 300 லாங் இருக்குது. அதுக்கு வந்து இது வந்து ஒரு 3 டைம்ஸ் 1:3 ரேஷியோ வச்சிருக்கேன். அந்த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது இதான். இதுக்கப்புறம் 30th ஜூன் பொசிஷன் தான் நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று 28th ஜூலையில் வந்து அதுலேயும் வந்து நான் அதே மாதிரி தான் வச்சிருக்கிறேன். அதுலேயும் வந்து ரேஷியோஸ் தான் வச்சிருக்கிறேன். அந்த ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருந்தேன். முதல்ல வந்து 24/7 செல் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கீழே போக வந்து இந்த பொசிஷன் ஊற்றி உள்ள புக் பண்ணி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி இதில் வந்ததுனால இப்போ இந்த லெக் வந்து உள்ள நெகட்டிவ்ல இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அது ஓவரால் ட்ராக்கிங்காக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இதுக்கு வந்து 2 லெவலில் செல் பண்ணி வச்சிருக்கேன். டார்கெட் 1 டார்கெட் 2ன்ற மாதிரி. அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதான் இந்த அக்கௌண்ட்டோட. இன்னொன்று வந்து நம்மளோட அந்த ஏட்ரமோட இந்த கன்சர்வேட்டிவாக பண்ணுற அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பெருசாக வந்து அது இன்னும் கொஷனலாக ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் அது வந்து டிகேக்கு வந்து சப்போர்ட் ஆகல. தோ விக்ஸ் கீழே இறங்கியிருந்தாலும் ஈவெண்ட் முன்னாடி இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2700 நெகட்டிவ் வந்துச்சு. நேற்று ஒரு 8000 வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 26 நெகட்டிவ் வந்துச்சு. சரியா, நேற்று வந்து ஒரு 8 ரூபா பாசிட்டிவாக வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒரு 2000 நெகட்டிவ் இருக்கு. சரியா, ஓவராலாக பொசிஷனாக பார்த்தீங்கன்னா திரும்பி அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நான் பண்ணது வந்து திரும்பி அதே 23rd பொசிஷனில் மட்டும் 23 ஜூனில் மட்டும் நான் இப்போ அங்கே பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து பொசிஷன் வந்து மாற்றிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது 2 வச்சிருந்தேன், அதை கட் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ இந்த லெக்கையும் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாக எல்லாமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். அது மேபி ஒரு குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கிறதுனால ஸோ இந்த 23,800 கால் வந்து அதிக மேலே தாங்காது. ஸோ அது ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஓவரால் எம்டியுமே இப்போ தான் நெகட்டிவ்ல இருக்குது. பட் ஆனால் அதுக்கு நான் இங்கே ப்ரொடெக்ஷன் வச்சு ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து இதை புக் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து இந்த லெக்கையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம பண்ண விஷயங்கள் இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும். மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி 16 இதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து 7th ஜூலையில் ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? 7th ஜூலை ஐ திங்க் 7 ஜூலையில் வந்து ஒரு கொஸ்டின் சொன்னோம். அது இன்னைக்கு ஓகே தான். இன்னைக்கு வந்து அதுலேயே வந்து பெருசாக எம்டிஎம்மாக ரிகவர் ஆகல, நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் ஆனால் ஷேப் வந்து ஒழுங்காக தான் இருக்குது. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னோட ரூல் ப்ராசஸ் படியும் இன்னும் வரல. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 30th ஜூனில் ஆல்ரெடி பொசிஷன் கட் பண்ணியிருந்தோம். 30th ஜூன் நம்மகிட்ட பொசிஷன் இல்லை. இது பார்த்தீங்கன்னா தெரியும். 30th ஜூனில் வந்து இந்த பொசிஷன் கிடையாது. அன்றைக்கே வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ 30th ஜூனில் பொசிஷன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒரு பொசிஷன் வச்சிருந்தேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி பீரிஷ்ன்ற மாதிரி தான் ஐடியா வச்சிருக்கிறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் நெகட்டிவ் தான். அதில் 2 லாட்டுக்கு 1 லாட்டு செல் பண்ணி வச்சிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னைக்கு வந்து ஏறி தான் இருக்கேன். நான் 2 லாட்டு செல் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள டீப் ஐடிஎம்லேயே செல் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ டாப் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற ஐடியாவில் வந்து கொஞ்சம் பீரிஷாக வச்சிருக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பொறுத்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுறதா அப்படின்றத வந்து எடுத்துப்போம். ஸோ எவ்வளோ தான் இருந்தாலும் வந்து இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸுமே எடுத்தோம்னா ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு 5 lakhs ஃப்ரீயாக தான் வச்சிருக்கேன். ஸோ கேபிட்டலில் வந்து இது வந்து பெருசாக டிப்ளாய்லாம் பண்ணல, அப்படி தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதான் இது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னா நாளைக்கு அதை நியூஸ் பேஸ்டு தான் தெளிவாக சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒன்று மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல லாங் எடுத்தோம் கரெக்டாக. அதுக்கான மேக்ஸிமம் டார்கெட் நான் இந்த லெவல் தான் சொல்லியிருந்தேன். இந்த கேப் சப்போர்ட் தான் சொல்லியிருந்தேன். பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரீச் ஆயிடுச்சு. என் சைட்லேருந்து நான் லாங்ஸை வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி முடிச்சினேன். சரியா, மோஸ்ட்லி முடிச்சிங்கன்னா ஸ்லைட்டாக ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறேன். ஆனால் தான் இப்போ இதுக்கு மேலே ஃபர்தராக போச்சு இல்லை இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறேன். பட் ஆனால் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அது ரிவர்சல் இப்படியே ரிவர்சல் ஆகுதா ஓகேவா, இல்லை இந்த ஜோனுக்குள்ளே போய் ரிவர்சல் ஆகுதா அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ அது வந்து பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணுறேன், டாப் ஐடென்டிஃபை பண்ணுறேன்றது ஸ்ட்ராட்டஜி வழியாக பண்ணுறதுனால எனக்கு எப்பவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் நீங்கள் இதே ஒரு 4-5 நாள் முன்னாடி வீடியோ செக் பண்ணி பாருங்க. நான் இந்த இடத்துல அதே தான் சொன்னேன். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போதா இல்லை டிப் வச்சு ரிவர்ஸ் ஆக போதான்றது தான் கேள்வி. ஆனால் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் ரிவர்சல் இமீடியட் ஆகுமா அப்படி தெரியாது. அது ஓகேவாச்சு. இப்போ இதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குக்கு ஃபேவராக இல்லை. பட் ஆனால் மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு தான் வந்து ஃபேவரபுளாக இருக்குன்ற மாதிரி இருக்கிறதுனால நான் இங்கே வந்து கொஞ்சமாக ஷார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரேன். பட் நான் என்ன ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுவேன்னா இப்போ இங்கே வந்து ஹெவியாக கால் செல் பண்ணியிருப்பேன். இந்த சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணால் அந்த சப்போர்ட்டில் புட்டு செல் பண்ணியிருப்பேன். திடீர் மார்க்கெட் சரன்னு ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த புட்னால எனக்கு ப்ராப்ளம் வரும். இந்த காலில் ப்ராஃபிட் வரும். அந்த புட்டு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குதுன்றத பொறுத்து தான் என்னோட எம்டிஎம்மாக இருக்கும். ஸோ நான் ஜென்ரலாக டைரக்ஷனல் ஸ்ட்ராங்கிள் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த நாளைக்கு இப்போ ஒரு வேலை தான் இது அப்புனே வச்சுப்போமே, நீங்கள் அப்புனே வச்சுப்போமே. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் வீக்னஸ் எங்கே தெரியும் அப்படின்னா இந்த லோ கீழே தெரியும். ரைட்டா, இந்த லோ கீழே வந்துச்சுனாலே இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த டைம் ஃப்ரேமுக்கு ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு லோ வந்தது பார்த்தீங்களா, 23,970 சொல்லி ஒரு லோ இருக்குது காலையில். அந்த லோக்கு கீழே வந்தால் லோ டைம் ஃப்ரேம்லேயே வந்து வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுங்க. மிச்சபடி நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இப்போ நியூஸ் இருக்கிறதுனால நம்மளால ஒன்றும் பார்க்க முடியாது. எது நடந்தாலும் நாளைக்கு காலையில் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ உங்கள் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கானது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் போடுங்க. இல்லை உங்கள் பொசிஷன்ஸ் ரெகுலராக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க.
வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இங்கேயும் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நான் இப்போ 3 நாளாக சொல்லிட்டே இருக்கேன். சரி, அந்த ஃபெட் ஈவெண்ட்டுக்காக வந்து கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு. ஸோ அந்த ஃபெட் ஈவெண்ட்டுக்கான நாள் இன்னைக்கு வந்துருச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் நம்ம சேஃபாக பார்ப்போம். ஸோ நாளையோட வீடியோவில் வந்து நம்ம நாளைக்கு என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டில் தென் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. See you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.